உங்க குழந்தை குதிக்கவோ ஓடவோ பயப்படுறாங்களா? அது ஏன்? அதுக்கு நாம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்க குழந்தை ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இது கவலையாவும் இருக்கலாம் இல்லையா? ஆனா இது வேணும்னே பண்றதில்ல. இது அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சென்சரி பிரச்சனை. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யாது. அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தம். யோசிச்சு பாருங்க, எப்பவும் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு படகுல இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும்ல? சோ இது நிஜமான பயம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு உதவ நிறைய வழிகள் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா, குழந்தையோட மூளை அவங்கள பாதுகாக்க முயற்சி பண்ணுது. அது ஒரு வகையில நல்லதுதான். அப்போ ஒரு பெற்றோரா நீங்க உங்க குழந்தைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கலாம்? வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. அதனால பொறுமையா இருந்து உங்க குழந்தைக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ ஒரு ஜாலியான விளையாட்டா மாத்திடுங்க. அனிமல்ஸ் மாதிரி நடக்கலாம், பாட்டுக்கு ஆடலாம். இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. இது ஒரு நல்ல பாண்டிங்கா இருக்கும். உங்க குழந்தைங்களோட ரியாக்ஷனை கவனமா பாருங்க. அவங்களுக்கு பிடிக்கலைனா தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த கருவிகள் எல்லாம் ஒரு ஆரம்பம் தான். உங்க குழந்தைக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து நீங்களும் கிரியேட்டிவா யோசிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு உதவ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. உங்க குழந்தையோட நடத்தைய புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே ஒரு பெரிய அன்புதான். நம்பிக்கையோடு இருங்க. சரியான சப்போர்ட் கிடைச்சா உங்க குழந்தை இந்த சவால கண்டிப்பா ஜெயிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு சேட்டையும் பிடிவாதமா பார்க்காம உதவிக்கான ஒரு சிக்னலா பார்த்தா எப்படி இருக்கும்?